டிஎம்கே எப்படி அரசியல் பண்றாங்க, அவங்க பண்ற அரசியல் அவங்க சிறப்பாக தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பார்ட்டியை நீங்க எதிர்க்கணும், எதிர்த்து அரசியல் செய்யணும்னா நீங்க என்ன அளவுக்கு பாசிட்டிவா மக்கள்கிட்ட போய் சேரணுங்கிறது இருக்குல்ல. பாசிட்டிவான இதை வந்து நீங்க கொண்டு போய் சேர்க்காத வரை அதுதான் ஒரு ட்ரஸ்ட்டை கொண்டு வரும், ஒரு நம்பிக்கையை கொண்டு வரும் வாக்காளனுக்கு. அந்த இடத்தில் இன்னும் நீங்கள் போய் சேரவில்லைங்கிறது தான் கள யதார்த்தம். அது ஒவ்வொரு மாநிலமாக பார்த்து கொண்டே வர வர அது வந்து ஹரியானாவா இருக்கட்டும் ஒரு சர்ப்ரைஸ் விக்டரியா இருந்துச்சு, ஒடிசாவா இருக்கட்டும் சர்ப்ரைஸ், அது வந்து ஜெயிப்பாங்களாங்கிற கேள்வி நேரத்தில் தெளிவாக வந்து அடிச்சுட்டு எல்லா மாநிலங்களையும் வரிசையா வெற்றி வந்துகிட்டே இருக்கக்கூட காங்கிரஸ் கட்சி சொல்ற மாதிரி யாரோ ஒருத்தருக்கு ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் டவுட் வந்துடுறதா, எங்க குத்துனாலும் அது தாமரைக்கு தான் போகுது அப்படிங்கிற மாதிரி இல்ல, நம்ம மக்கள் வளர்ச்சிக்காக அவ்வளவு தெளிவா வாக்களிக்கக்கூடிய இடத்துல நகர்ந்திருக்காங்களா? அதாவது இதை ஸ்டேட் வைஸ் தான் பார்க்கணும். இப்போ பீகார் வந்து டெவலப்மெண்ட்டை ரொம்ப டெஸ்பரேட்டா வேணும்னு நினைக்கிற ஒரு பீமரு ஸ்டேட். அப்போ அங்கே டெவலப்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக மக்கள் வாக்களிப்பார். தமிழ்நாடு அப்படி இல்லை. பீகார் தமிழ்நாடு இப்போ இந்த டிராவிடியன் பார்ட்டிஸில் தான் வளர்ந்துதா அப்படின்னு கேட்டால் நான் அப்படியும் இல்லைன்னு சொல்ல. யார் இங்கே ஆட்சி பண்ணியிருந்தாலும் தமிழ்நாடு வளர்ந்த ஸ்டேட்டாக மாறி இருக்குங்கிறது தான். ஏன்னா இதனுடைய ஜியாகிரபிக்கல் பொசிஷன் அந்த மாதிரி. பீகாரில் அந்த மாதிரி கிடையாது. ஒரு 200 கிலோமீட்டருக்கு அந்த கேஞ்சஸ் ரிவரே பெரிய அளவில் நார்தன் பீகார் சதர்ன் பீகார்னு பிரிக்குது. ஒரே நேரத்துல பீகாருடைய ஒரு பகுதி வறட்சி நிவாரண நிதி கேட்கும், அதே நேரத்துல பீகாருடைய இன்னொரு பகுதி வெள்ள நிவாரண நிதி கேட்கும். சதர்ன் பீகார், நார்தன் பீகார். அப்போ ஜியாகிரபிக்கலி அந்த ஸ்டேட்ஸ் எல்லாம் அந்த மாதிரியான இது இருக்கும்போது அங்க வளர்ச்சி திட்டங்கள் வரும்போது வேற ஸ்கீம்ஸை கொண்டு வரும்போது அப்படி மக்களுடைய ஓட்டை டிரான்ஸ்ஃபர் ஆகலாம். இது வளர்ந்த மாநிலம், ஜியாகிரபிக்கலி நல்ல பொசிஷன்ல இருக்கிற மாநிலம். டிராவிடியன் பார்ட்டிஸ்னு இல்லை, எந்த பார்ட்டி இங்க ஆட்சி நடத்தி இருந்தாலும் தமிழ்நாடு வளர்ந்து தான் இருக்கும், இன்னைய நிலையில் தான் இருக்கும். ஆனா அந்த வளர்ச்சி கிராஃப் வந்து இப்ப கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறதையும் நாம பாக்குறோம். ஏன் குறையுதுன்னா மற்ற ஸ்டேட்ஸ் எல்லாம் ஊப்பிலாம் வளர்ச்சியின் இது வந்து பெரிய அளவில் மாறிட்டு இருக்கு. பீகார் இன்னும் 5 வருடங்களில் மிகப்பெரிய வளர்ச்சியை காண்பிக்கும். அப்ப அந்த கிராஃப்ல மற்ற ஸ்டேட்ஸும் போட்டிக்கு வராங்க. ஆந்திரா கேட்கவே வேண்டாம், இன்னைக்கு ஆந்திராவின் இது வந்து வேற, கூகுள்லாம் கொண்டு வந்து பெரிய அளவில் அவங்களோட கிராஃப் பெரிய அளவில் போக போகுது. அப்ப தமிழ்நாடு என்ன செய்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வியை தான் இங்க களத்துல வைக்கணும். ஓட் டிரான்ஸ்ஃபர் உங்களுக்கு நடக்கணும், மக்கள் ஓட்டு போடணும்னா இந்த மாதிரியான விஷயங்களை எடுத்து, இன்னும் பழைய விஷயங்களையே பேசிக்கிட்டு அது இருக்குதா இது இருக்குதா, நீ சாமியை திட்டனியா இங்க வந்தியா, இதுதான் இங்க பாலிடிக்ஸ்னு தெரிஞ்சு போச்சு. நீ அதையே அட்ரஸ் பண்ணிட்டு இருக்கிறவ அவங்க அதை அட்வான்டேஜா தான் எடுப்பாங்க. இங்க பேசப்பட வேண்டிய விஷயங்கள் பெருது. வளர்ந்து கொண்டிருக்கிற மாநிலங்களை பாருங்க, அங்க யாருடைய ஆதரவுல அங்க வளர்ந்துட்டு இருக்கு. தமிழ்நாடு ஏன் ஸ்டக்காகி நிக்குது, ஒரு ஸ்டாக்னேஷன் இருக்குது. இங்க மிகப்பெரிய திட்டங்கள் கொண்டு வர வாய்ப்புகள் இருந்தும் இங்க வராம நிற்பதற்கு காரணம் ஸ்டேட்டுக்கும் சென்ட்ரலுக்கும் இருக்கிற பிரச்சனை தான்.